வெங்காயம் உன்னை வெட்டும் போது மட்டும் ஏன் எனக்கு கண்ணீராக வருது? காரணம் இரு மண்டையா சொல்கிறேன். முதல்ல என் ஃப்ளாஷ்பேக்கை கேளு. ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் ஒரு காலத்தில் நானும் தக்காளி உருளைக்கிழங்கு நண்பராக இருந்தோம். உருளைக்கிழங்கு சொல்லிட்டான் என்கிட்ட, பிக்னிக் போகலாமா? தக்காளி உன்கிட்ட தான் வண்டி இருக்குது, உன் வண்டியிலே போகலாம். சரி இருங்க, நான் என் வண்டியில் போய் எடுத்துடுவேன். தக்காளியும் அவன் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்தானா. சவுண்டு நல்லா வண்டியா. அந்த நம்ம பார்த்து யாரோ ஒருத்தன் வந்து தக்காளியை ஒரே ஏத்தில் கொண்டுட்டானா. தக்காளி பறந்துருச்சான், ஃபுட்பால் மாதிரி பறந்து வண்டி டயரில் இடித்து பறந்து போய் வயிற்றில் ஒரு இடியும் அந்த வயிற்று கீழே இருக்க ஒரு இடத்துலையும் இடிப்பட்டு வண்டியும் பறந்துருச்சான். 2 வண்டியும் நசுக்கி செத்து போயிட்டானா. இப்போ 2 பேர் தக்காளி போயிட்டு எங்களை விட்டுட்டு நீ எங்களுக்கு கடைசியாக பிக்னிக் போய் நீ தான் எங்களுக்கு காசு செலவழிக்கணும். இப்போ நீ வேறு இல்லை, இப்போ எங்களுக்கு யார் காசு செலவழிப்பா? இந்த உருளைக்கிழங்கு பயணம் கஞ்சம் இப்போ நீ இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது ஒரு லாங் வீடியோ. இது 1 மினிட்ஸ்க்கு மேலே போகும். அதனால் நல்லா பாருங்கள், ஜாலியாகவும் இருக்கும். ஸ்டார்ட். இப்போ நம்ம வெங்காயமும் உருளைக்கிழங்கு சொல்லி தக்காளி தான் இவன் செலவழிப்போம். நமக்கு அவனும் இல்லையே. இவன் நமக்கு யார் இருப்பா? இது எனக்கு அழுதில்லை, எனக்கு இன்னொரு இடத்துலையும் வேறு அர்ஜென்ட்டாக போச்சு. சரி நீ போய் ரெஸ்ட் ரூம் போ, நான் கோயில் உனக்காக வெயிட் பண்ணுறேன். நம்ம உருளைக்கிழங்கும் அர்ஜென்ட்டாக பேண்ட்டை கழட்டிட்டு ஒன்று கடிச்சிட்டு இருந்தான். அப்பான்னு பார்த்து ஒரு புலி பாஞ்சு வந்து அவனை கடிக்கக்கூடாத இடத்துல கடிச்சிருச்சான். அடுத்து வயிற்று கீழே கடிச்சது நம்ம உருளைக்கிழங்கு தெரியாமவே இறந்து போயிட்டான். புலி கடிச்சு கொதறிச்சான். நம்ம புளி அடுத்து ஓடிடுச்சான் நிறைய பேர் வரனால. இப்போ தக்காளி போன மாதிரி உருளைக்கிழங்கு நீயும் போயிட்டியா? உனக்கு புளி எந்த இடத்துல கடிச்சிச்சு? உன்னை நான் மறக்க மாட்டேன். நீ தான் என் உயிர் நண்பன். உனக்கு ஒன்று சொல்கிறேன், உன்னோட தங்கச்சியை யார் கொண்டானா அது தக்காளி பையன் கொண்டா, முடிச்சிரு. உன்னையும் புதைக்கிற தக்காளி பக்கத்துலே. என் நண்பர்கள் 2 பேரும் போயிட்டீங்களே. கடவுளே இன்னும் சொல்லு மகனே. யார் பேசுறது? அது நான் தான் கடவுள். உனக்கு என்ன வரம் வேண்டும்? என்னை யார் வெட்டினாலும் அழித்தாலும் அவங்களுக்கு கண்ணி எரியல, அவங்க அழுது சாவணும். அதான் என்னோட விருப்பமும் வரமும். இதை மட்டும் நீங்கள் என்ன நிறைவேற்றிருங்க கடவுளே. சரி மகனே, அப்படியே ஆகட்டும். ஃப்ளாஷ்பேக் ஓவர். ஃப்ளாஷ்பேக் ஓவர். ஓ, இதுதான் உன்னோட ஃப்ளாஷ்பேக்கா? இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்ல அப்படி இந்த ஃப்ளாஷ்பேக் இன்னும் கூட கேவலமாக இருக்குது. நீ ஒரு ஆள் இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் சொல்கிற? பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டி நானும் உங்களுக்கு கண்ணி அறிகிற மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்னை அறுக்கும் போது உங்களுக்கு கண்ணீராக வரும். என் நண்பருக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி உருளைக்கிழங்குக்காது.